முருகர் மாநாட்டில் தாவேக்கா கலந்துக்க வாய்ப்பு இருக்கா? முருகர் மாநாட்டில் தாவேக்கா புரியல. இது வந்து முருகர் பக்தர் மாநாடு. முருகர் பக்தர் யாராக இருந்தாலும் போய் கலந்துக்கலாம். இல்லை அதுக்கு நடத்துகிறவங்க மேலே அது பேர் நம்பிக்கை இல்லைன்னா கலந்துக்க வேண்டாம். எனக்கு என்னென்னா, நம்மளோட செக்குலரிசம்னு ஒன்று இருக்குங்க நம்ம கான்ஸ்டியூஷனில். அது என்ன சொல்லுதுன்னா, அடிப்படையிலே செக்குலரிசம்னா என்னென்னா, மதமும் அரசாங்கமும் இல்லை அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ கட்சிகளோ ஒன்று தொடக்கூடாது. நீ அந்த பக்கம் இரு, நான் இந்த பக்கம் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வந்து அந்த கான்செப்ட். ரிலீஜியன் அண்ட் ஸ்டேட் ஹேஸ் டு பி டூ டிஸ்டிங் பார்ட். ஒன்று தொடக்கூடாது. ஏன்னா வந்து கடவுளின் பேரால் இங்கே அரசாங்கத்துக்குள்ளே எந்த ஒரு பேச்சும் வரக்கூடாதுன்றது தான் செக்குலரிசம். நம்ம நாடு ஒரு செக்குலரான நாடு. தாவேக்கா ஒரு செக்குலரான கட்சி. எந்த ஒரு மத சார்புக்கும் எதுக்கு அவங்க போனோம்? உடனே நீங்கள் வந்து நோன்பு துறக்க போனாரே அப்படின்னு கேட்பீங்க. இங்கே கேள்வி என்னென்னா, எந்த ஒரு விழாக்கும் தைப்பூசத்துக்கு போங்க, ஆடி மாதம் கிருத்திகைக்கு போங்க, இல்லாட்டி வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்ற போங்க, இப்போ புரட்டாசி மாதம் பெருமாளை கும்பிடுங்க, ஐப்பசி மாதம் இல்லை கார்த்திகை மாதம் ஐயப்பனை கும்பிடுங்க. கும்பிட்றதுக்கு யாரும் தடை கிடையாது. ஒரு கட்சியாக போய் அதை முன்னெடுத்துக்கணும், இல்லை இன்னொரு கட்சி நடத்துறது ஈவெண்ட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா எனக்கு இன்னும் அது லாஜிக்காக படலை. அப்படி யாராவது தாவேக்காவில் இருக்கவங்க வந்து நான் முருக பக்தர், நான் மாநாட்டுக்கு போய் கலந்துட்டு தாராளமாக கலந்துக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அரசும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எதுவும் மதத்துக்குள்ளே தொடாமல் இருக்கிறது வரைக்கும் நல்லதாக இருக்கும். இது மதத்தை பொறுத்த வரைக்கும்.